தேசத்தின் நலன் மற்றும் பொது சேவையின் உணர்வை கருத்தில் கொண்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் மற்றும் உத்தரவுக்கு இணங்க இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசத்தின் நலன் மற்றும் பொது சேவையின் உணர்வை கருத்தில் கொண்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். இன்றைக்கு மருத்துவர்கள் போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது, தொடர்பான முழு விவரங்கள். அதாவது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் சார்பில் தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 11 நாட்கள் என்றால் இந்த சம்பவமானது டெல்லி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவமானது நடைபெற்றது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு பிறகாகவே போராட்டங்கள் வெடித்தன. அந்த அடிப்படையில் தான் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழலில் தான் இந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சிபிஐ மற்றும் மேற்குவங்க அரசானது அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் சிபிஐ மற்றும் மேற்குவங்க அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கொல்கத்தா மருத்துவமனையில் மருத்துவ மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்பான அறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக மேற்குவங்க காவல்துறை மற்றும் மேற்குவங்க மாநில அரசிடம் எழுப்பியது. ஏனென்றால் மேற்குவங்க காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விவரங்களானது முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஏனென்றால் இது சம்பவம் நடந்தது ஒரு கட்டத்தில் நடந்திருக்கின்றது. அதற்கு பிறகாக உடனடியாக அது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுவதற்கு முன்பாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறகு அது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்வது தொடர்பான நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல்வேறு முரண்பட்ட தகவல்களை காவல்துறையானது தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த படுகொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தை உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் உச்சநீதிமன்றமானது இன்றைக்கு கேள்விகளை எழுப்பியது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த விசாரணையானது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு நடைபெற்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் மருத்துவர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அவர்கள் பணிக்கு திரும்புமாறு இன்றைய தினமும் உச்சநீதிமன்றம் வேண்டுகோள் விடுத்தது. ஏனென்றால் மருத்துவமனைகளை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரையில் அவர்கள் பல்வேறு ஏராளமான மக்கள் சிகிச்சைக்காக வரக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய சிகிச்சை புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு உறுதிபட தெரிவித்தது. அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் உடனடியாக தங்களுடைய வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கோரிக்கை விட்டது. அப்பொழுது மருத்துவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் மருத்துவர்கள் வேலைக்கு திரும்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் பணிச்சூழலில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக அதற்கு பாதுகாப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பட்சத்தில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இந்த போராட்டம் ஈடுபட்டது தொடர்பாக அந்த போராட்டத்து காலத்தில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது மாநில அரசு என்றும் மருத்துவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனைத்தான் உச்சநீதிமன்றமானது நாங்கள் இந்த வழக்கினை விசாரித்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களுடைய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அதற்காகத்தான் குழுவை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த குழு பரிந்துரைகளின்படி பாதுகாப்பானது மேலும் பலப்படுத்தப்படும். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் மருத்துவர்களுடைய பாதுகாப்பானது உறுதி செய்யப்படும் என்பதை உறுதியளிக்கின்றோம். எனவே மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். அதே மட்டுமல்லாமல் அவர்கள் பணிக்கு திரும்பும் சூழலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டும்
மட்டுமல்லாமல் அந்த மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக கூட்டம் நடத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் உடனடியாக அனைத்து மாநிலங்களுடைய தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளுடன் கூட்டம் நடத்த வேண்டும். ஒரு வாரத்தில் இந்த கூட்டமானது நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த கூட்டத்தின் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவதற்கு 2 வாரங்களில் மாநில அரசுகள் அதனை செயல்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் மருத்துவமனைகளில் மருத்துவ பணியாளர்களுடைய பாதுகாப்பானது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதனை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரையில் இந்த அறிக்கையானது மருத்துவர்கள் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய நலன் கருதியும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல்களை ஏற்றும் தாங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை முடித்துக் கொண்டு உடனடியாக பணிக்கு திரும்புவதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருவதற்கும், அது மட்டுமல்லாமல் கொல்கத்தாவில் அந்த மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து அதன் அடிப்படையில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்து, அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கான மருத்துவ சேவை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அவர்கள் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.